பஞ்சாப் அணியை பொறுத்தவரை ஏற்கனவே பல நட்சத்திர வீரர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இறுதிப் போட்டிக்கும் சென்றிருக்கின்றது பஞ்சாப் அணி. ஒரு மிகச்சிறந்த ஐபிஎல்லினுடைய சிறந்த அணிகளில் மும்பையை போன்று சென்னையை போன்று வலுவான ஒரு அணி வரிசையில் பஞ்சாப் அணியும் இருக்கின்றது. இந்த முறை கண்டிப்பாக கோப்பையை வென்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு ஸ்ரேயாஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார்கள். ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரை அவர் ஒரு மிகச்சிறந்த வீரர். அதிலும் குறிப்பாக அணி தலைமை பொறுப்பு அவர் சிறப்பாக வகித்து வருகின்றார் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால், ஏன் அவர்கள் கோப்பையை வெல்ல முடியவில்லை என்றால் அணித்தலைவர்கள் அவர்களுக்கு முறையாக அந்த வீரர்களை ஒருங்கிணைத்து செயல்படவில்லை. எனவே தலைமைத்துவத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வீரர் வேண்டும் என்பது பஞ்சாப் அணியினுடைய தேவையாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவம் கொண்டவராக ஸ்ரேயாஸ் ஐயரை கருதி இந்த ஏலத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். 26 கோடியே 75 லட்சம். ஐபிஎல் வரலாற்றில் எந்த வீரரும் இதுவரை 25 கோடியை பெரிய அளவில் தாண்டியது கிடையாது. ஒரே ஒரு முறை ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் 25 கோடியை நெருங்கி இருந்தார். அவரை தவிர்த்து வேறு யாருமே 25 கோடியை கடந்தது இல்லை என்ற நிலையில் ஒரு இந்திய வீரர் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போயிருக்கின்றார். 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு. அடுத்தடுத்த வீரர்களும் தற்பொழுது ஏலப்பட்டியலில் இருக்கின்றார்கள். ஜோஸ் பட்லர் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் மட்டை வீச்சாளர். அவருடைய ஏலம் தொடங்கி இருக்கின்றது. 10 கோடியை கடந்திருக்கக்கூடிய சூழலில் அணிகள் அவரையும் தற்பொழுது ஜோஸ் பட்லரை எடுப்பதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். பல்வேறு இங்கிலாந்து நாட்டினுடைய வீரர்களுக்கு இந்த ஏலத்தில் அதிக தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இங்கிலாந்து அணி அண்மை காலமாக 2020 போட்டிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிரடி ஆடக்கூடிய அணியாக இருக்கின்றார்கள்.